நம்ம இப்போ உரைநடை பகுதிக்கு வந்திருக்கோம். உயர்தனி செம்மொழி. உங்களுக்கு தொன்று தொட்டு நம்முடைய மொழியின் பெருமையை ஒரு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தாய்மொழி பற்றும் மொழி பற்றும், அதாவது மொழி பற்று, தாய்மொழி பற்றும் தாய் நாட்டு பற்றும் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு வகுத்த கடமை. அந்த கடமையிலிருந்து நாம் வெளிவருவதில்லை. மொழி என்பது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்முடைய எண்ணங்களை பிறர் புரிந்து கொள்ளவும் பிறர் எண்ணங்களை நாம் அறியவும் மொழி பயன்படுகிறது. ஆதி காலங்களில் அந்த கற்கால வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதி மனிதன் எப்படி அந்த மொழியை பயன்படுத்தினான் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறே உண்டு. முதல்ல மொழியை சைகை மூலமாக, அதாவது பாவனை மூலமாகவே மொழியை பயன்படுத்தினான் என்று சொல்லுவார்கள். நம்முடைய தமிழ் மொழியை கூறுகின்ற பொழுது கூட நிறைய பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடல்களின்படி பார்த்தா, கொடுஞ்சிறை வைத்து பூட்டி வைத்து கொடுமைகள் இழைத்தால் என்ன, இடுகாடு ஏகும் வண்ணம் இன்னுயிர் பறந்தால் என்ன, நடுநிசிதன்னில் நையவே புடைத்தால் என்ன, மிடுக்கான தமிழை நெஞ்சில் மிதக்கின்றாய் நாளும் வாழ்வேன் அப்படின்னு பாடிய புலவர்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மொழியினுடைய பெருமை அந்த மொழியினுடைய இலக்கண அமைப்பாலும் இலக்கிய அமைப்பாலும் தான் நிலைத்து நிற்கக்கூடிய மொழியாக இருக்கும். இந்த ஆதிகால மனிதன் பாஷைகளாலும், அதாவது பாவனைகளாலும் மொழியை எப்படி கற்றான்? முதல்ல என்ன பண்ணுவான், தன்னுடைய வில்லில் நாணி ஏற்றி இங்கு இருக்கிறது மக்களின கூட்டம் அப்படிங்கிறத இன்னொரு காட்டுப்பகுதியிலிருந்து, அப்போது அடையாளங்களாக எதையும் தரவுகளாக வைத்து கொள்ள முடியாது. நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை பாவனை மூலமாக அல்லது தான் செய்கின்ற செயல்கள் மூலமாகவே காட்டக்கூடியவனாக மனிதன் இருந்திருக்கிறான். அதனால் தான் வேட்டையாட பயன்படுத்துகின்ற அந்த வில், அதில் அந்த நாணில் வில்லை பூட்டி அந்த வில்லில் தீப்பந்த வில்லாக இங்கு இருக்கிறேன் அப்படிங்கிறத அறிவிப்பதற்காக உயரத்தை நோக்கி விடுவதாகவும், அல்லது பறவைகளை பறக்க விட்டு இங்கே நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதாகவுமே மொழி பாஷைகள் நடந்தது. பின்பு தன்னுடைய குரல் வளை திறந்து கத்த ஆரம்பிக்கவே அந்த கத்தல் மொழியாக பிறந்தது. இப்படி பல வகைகளில் நம்முடைய மொழியினை பற்றி ஆராய்கின்ற பொழுது சொல்லுவார்கள். நம்முடைய மொழி உலகம், அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே. அதாவது இந்த உலகமானது கல் மண் போன்ற அணு திரள்களால், அணு கூட்டங்களால் அமைவதற்கு முன்பே ஒளி திரள்களால், ஒளி கூட்டங்களால், எந்த ஒளி? இந்த ஒளி